பரம்பரா பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்ப நாம இருக்கக்கூடிய இடம் கவுஹாத்தில காம ரூபத்துல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவலிங்கம். ஜோதிர்லிங்கம் அப்படின்னாலே 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த 12 ஜோதிர்லிங்கங்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய 12 ஜோதிர்லிங்கங்கள். இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள்ல பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் கவுஹாத்தில இருக்கு அப்படின்னு நம்மளுடைய சிவபுராணம் சொல்லுது. ஆனா மகாராஷ்டிரால தானே பீமா சங்கர் ஜோதிர்லிங்கம் இருக்கு அப்படின்னா கோடிலிங்க சமீதை என்ன சொல்லுது, இந்த இடம் சிவபெருமான் வதம் செய்வதற்காக வந்த இடம் அப்படின்னு சொல்லுது. பீமாசுர ஜோதிர்லிங்கம். அப்போ பீமன் அப்படின்றவரு பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தரா பீமன் சொல்லப்படுது. அப்போ பீமன் எப்ப அசுரன் ஆனாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பீம அசுர கோவில் தான் இது, பீமாஸ்வரம் இல்ல பீமேஸ்வரம். இப்போ பீமனை வதம் செய்வதற்காக சிவபெருமான் அவதரித்த இடம் இந்த இடம். பீமனைய சிவபெருமான் வதம் செய்யணும் அப்படின்னா இங்க காக்கடின்னு ஒரு அரக்கி இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க அம்மாவும் அப்பாவும் பாதாள லோகத்துல இருந்தவங்க. ராவணன் ராமருடன் சண்டை போடும்போது கும்பகர்ணனின் உதவியை கேட்கறதுக்காக ராவணன் வந்ததாகவும், அப்போ அவர்கள் ஒரு சின்ன கண்டிஷனை வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல இங்கு வாழ்ந்து வந்த அரக்கி காக்கடி தன் கணவனை இழந்து தான் மட்டும் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் பொழுது அவள் ராவணனாலவோ பீமனாலவோ இல்ல கும்பகர்ணாலவோ தான் தன் தாயாக பட்டேன் அப்படின்றதை உணரும் பொழுது, இது நீங்க நிறைய புராணங்களை படிக்கும் பொழுது நமக்கு தோணும் அவர்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு தெரியாது பாருங்களேன். நம்ம பக்கத்து வீட்டுல நடக்கிற ஒரு விஷயமே நம்மளுக்கு சரியா தெரியாத பொழுது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு யுகங்களுக்கு முன்னால நடந்த ஒரு விஷயத்தின் வரலாறு கொஞ்சம் திருத்தி சொல்லப்பட்டு இருக்கலாம் இல்லையா? அப்ப இந்த காட்டில் தனியாக வசித்து வந்த அரக்கியை தன்னுடைய விருப்பத்தின் பேரில் தாயாக ஆக்கினதுனால அவருக்கு ஒரு கோபம் பீமன் மேல. அவருக்கு பிறந்த குழந்தைக்கு பீமன் பெயர் சூட்டி வளர்க்குறாங்க காக்கடி அரக்கி. அப்ப இந்த பீமன் அசுரனா இருக்கிறதுனால நிறைய வதம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த காம ரூபத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மன்னன், ரொம்ப தர்மத்தை கடைபிடிக்கிற ஒரு மன்னன். அவரு நித்திய பூஜை சிவனை நினைத்து வணங்குறவரு. இந்த பீமன் இறைவன் மேல இருக்கிற கோபத்தின் காரணமாகவும் இந்த காம ரூபத்தில் இருக்கிற நல்ல ஆட்சியை கெடுக்கிறதுக்காகவும் அவர் மன்னனை வதம் செய்யறதுக்காக போறார். மன்னனை வதம் செய்யும் பொழுது போரில் தோற்ற மன்னனை அவரு ஜெயில வைக்கிறாரு, சிறை கைதியா வைக்கிறாரு. சிறையில தன்னுடைய தர்ம பத்னியோட தினமும் பூஜைகளை செஞ்சுட்டே இருக்காரு. அதே நேரத்துல இந்த பீமாசுரனின் ஆட்டம் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி தேவர்கள் தவம் இருக்கிறாங்க. எங்க இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல தேவர்கள் தவம் செய்யறாங்க சிவபெருமானை நோக்கி பீமாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சிறை கைதியா இருக்கக்கூடிய இந்த நாட்டின் மன்னனும் மகாராணியும் நித்தியமா பூஜை செய்யறத நினைச்சு சிறை காவலர்கள் மூலமாக மன்னனுக்கு நியூஸ் போகுது. அவருக்கு கோபம் வருது, ஏன் இவர் நித்தியமா பூஜை பண்றாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்போ ஒரு நாள் இந்த மன்னன் பூஜை பண்ணிட்டு இருக்கும் பொழுது இறைவன் தேவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாரு. மிக விரைவில் பீமாசுரன் அழிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடறாரு. நீங்க உங்களுடைய பூஜைகளை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டே இருங்க, மிக விரைவில் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை மன்னருக்கு கடத்துறாங்க ரிஷிகளும் முனிவர்களும். அப்ப அவர் இன்னும் மிக ஸ்ரத்தையோட தன்னுடைய தர்ம பத்னியோட அந்த பூஜைகளை பண்ணிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நாள் பீமாசுரன் அங்க வரும்பொழுது தன்னுடைய வாளால இந்த நாட்டின் மன்னனான தர்மனை வதம் செய்யறதுக்காக வாளை நோக்கும் பொழுது சிவபெருமானுடைய லிங்கத்து மேல பட்டுடுது. இதுதான் உண்மையாக இறைவனை வணங்கும் பொழுது உண்மையான பக்தனுக்கு ஒரு துன்பம் வந்தால் இறைவன் அழைக்காமலேயே தன்னுடைய பக்தனை காப்பான் அப்படின்றதுக்கு இது நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ அந்த லிங்கத்திலிருந்து வெளிப்பட்ட சிவபெருமான்
அவனை வதம் செய்ததாக வரலாறு. அந்த வாள் அந்த சிவலிங்கம் மேல பட்டதுனால இன்றைக்கும் இங்க இருக்கிற கவுஹாத்தில இருக்கக்கூடிய பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் சிவலிங்கம் பிளவுபட்டு இருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அப்ப அவங்க தேவர்கள் எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்க இந்த லிங்கத்தின் மூலமாக வெளிவந்ததுனால இன்றும் என்றென்றும் இந்த உலகம் அழியும் வரை நீங்கள் இங்கேயே பீமாசுரனாக இருந்து மக்களை காக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுனால தேவர்களின் ரிஷிகளின் முனிவர்களின் கோரிக்கையை ஏற்று சிவபெருமான் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஐதீகம். அப்போ தேவர்கள் பூஜை செய்த, ஓமம் செய்த, தவம் செய்த இடத்துல நம்முடைய பாதமும் படுவதற்கு இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய அனுகிரகம் செய்திருக்காரு பாருங்களேன். இந்த கதையை இங்கிருந்து நாம கேட்கிறோம். சிவபுராணத்தில் கோடிலிங்க சமிதையில் சொல்லக்கூடிய ஒரு சிவபுராணத்தை இந்த இடத்தில் இருந்து இறைவன் அனுமதியுடன் கேட்கும் நம் அனைவருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். ஏன்னா இது காம ரூபம். அப்ப இறைவன் நித்தியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருந்துதான் நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நம்மை அறியாமல் இந்த இடத்துடன் தொடர்பு கொண்டால் நிச்சயமாக நம்முடைய விருப்பங்கள், நியாயமான கோரிக்கைகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்றது உண்மை. நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் பாருங்களேன். ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை வருவதற்கு. இன்னொரு புராணம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் மிக ஆக்ரோஷமாக தன்னை வெளிப்படுத்திய காரணத்தினால் தன்னுடைய பக்தன் மேல் மிகப்பெரிய வாளினால் வெட்டுப்பட வேண்டியதை தடுப்பதற்காக மிக ஆக்ரோஷமாக இறைவன் வெளிவந்ததுனால இந்த இடம் ஆக்ரோஷத்தின் உச்சம். அப்போ ஆக்ரோஷமா நமக்கு ஏதாவது நடந்து இங்கு வந்து நம்முடைய மனம் அமைதி அடைவதை நம்மளாலே பார்க்க முடியும். அப்ப நல்லவர்களை இறைவன் இன்றும் என்றும் என்றென்றும் காத்துக்கிட்டே இருப்பாரு. நல்லவர்கள் எல்லா நேரமும் அமைதியா இருக்க மாட்டாங்க அப்படின்றதுதான். ஏன்னா நாம எல்லாருமே சிவபெருமானின் குழந்தைகள் தான். பீம அசுரனும் சிவபெருமானின் குழந்தை தான். ஆனா ஒரு குழந்தை தவறு செய்யும் பொழுது ஒரு குழந்தையை காப்பதற்காக இறைவன் எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படின்றது இந்த இடம் ஒரு உதாரணம். மிக அற்புதமான, ஏன்னா காமாக்கியால 2 ஜோதிர்லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய சிவபுராணம் சொல்றது, நம்மளுடைய கோடிலிங்க சம்ஹிதை சொல்றது, அதைத்தானே நம்ம பின்பற்ற முடியும் இல்லையா? அது இந்த இடம். இறைவன் மிக ஆக்ரோஷமாக வெளிவந்த காரணத்தினால் இறைவனின் வியர்வை துளிதான் இங்க தண்ணியா, ஒரு ஆறா, ஒரு நதியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் சிவபெருமானின் ஒரு வேர்வை துளி ருத்ராட்சமாக பார்க்கப்படும் அதே நேரத்துல இறைவன் சிவபெருமானின் வியர்வையும் ஒரு ஆறாக ஓடிட்டு இருக்கிற அதிசயம் நம்ம இந்தியாவில தான் இருக்கு. வாங்க, வணங்குங்க, பலமோட வாழுங்க. ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். எப்பவுமே ஹர ஹர் மகாதேவ் சொல்லும் போது நார்த்ல இப்படிதான் சொல்லணும். இறைவனுக்கு இது ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல. ஓம் நம சிவாய சொல்லும் போது நம்மளுடைய பவர் வேற, நம சிவாயன்னு சொல்லும் போது வேற வேற எனர்ஜி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள வரும். ஹரஹர் மகாதேவன் சொல்லும் போது 2 விதமான எனர்ஜி இங்க நடக்கும் உள்ளுக்குள்ள. சரியா? அதனால ரொம்ப சத்தமா சொல்லணும் இந்த ஹரஹர அப்படின்றது. ஓகேவா? ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். ஜெய் மா காமாக்கியா, ஜெய் மா காமாக்கியா, ஜெய் மா காமாக்கியா.